ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியும் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/9/2024 இருந்து 29/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன் சூரியன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது 23ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்தாலேயானால் முருகனுக்கு விரதம் இருக்கிறதும், எதிராளிகள் பகையாளிகள் செய்வினை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும். அது தவிர எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம். தேய்பிறை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடன், உங்களுடைய அந்தஸ்து, பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணேன்னா தேய்பிறையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இது பித்ருக்களினுடைய வாரம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது இந்த மாதமே புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம். புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன். அதை தவிர புரட்டாசி மாதத்தின் பித்ருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக ஒரு 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி மத்தியாஷ்டமி. மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி நட்சத்திரம் தெரியாமல், அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல், எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம். நதிக்கரையில், கோவில் இதில், குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும், அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும், அதை தவிர அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கும். அது அவிதவா நவமி. விதவா அப்படின்னா கணவனை இழந்தவர்கள். விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம். அது இந்த ஒரு நாள் சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள். அதனால் விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது. இதனால் பார்த்தாலேயானால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. சனிக்கிழமையே வருது ஏகாதசி. இந்த புரட்டாசி மாதமே கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம். வெங்கடேச பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம். அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம். துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த சந்திராஷ்டமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அதை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும், புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து, வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல், பச்சரிசி இது அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 23/9/2024 இருந்து
29/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸினுடைய நேம் அதை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரிவிக்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு அந்த பேமெண்ட்டினுடைய ரெசீட் இல்லை யூடிஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே நம்ம ஒரு இது ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம். அது தவிர ஆஃப்லைனில் என்னை பார்க்க வரணும்னாலும் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு வாங்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சவா பாதி பேர் ஒரு 35-40 இயர்ஸ்லாம் இருக்கிறவாளுக்கு எந்த நட்சத்திர பாதம்னே சரியாக தெரியாமல் அவள் துலா ராசின்னு நினச்சிட்டு இருக்கா, விருச்சிக ராசிக்காரளாக இருப்பாள். விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சிட்டு இருப்பா, 4ஆம் பாதமாக இருக்கும். அதனால் அந்த சந்தி பார்க்குறது ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும். 2 அதாவது உடைந்த நட்சத்திரங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்தாலேயானால் முதல் பாதம் வரும்பொழுதும் சரி, அதாவது ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும்பொழுதும் அது முந்தின நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமாக கூட இருக்கக்கூடும். அதனால் நட்சத்திர சந்தி பார்த்து அதன் வழியாக செயல்படுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு. நீங்கள் அனுப்புங்க, நான் உங்களால் எனக்கு முடிஞ்ச இதுவை உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு காலகட்டத்திலும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். உங்களுக்கு ஒரு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம். அதாவது 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். கவலைப்படாதீங்க, பொறுமையாக இறங்கும். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். 4ஆம் அதிபதியே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு, மனை, வாகனங்கள் இந்த மாதிரியான நிலம் சம்பந்தமான விஷயத்தில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. அதாவது 9ஆம் இடத்துலேயே சூரியனும் புதன் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான ஏற்றங்களும் வரும். உங்களுக்கு திடீர் பயணம், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குரு பகவானால் பார்க்கப்படுறார் வேறு அந்த இடம். அதை தவிர பார்த்தா உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும். ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரும். ஷேர்ஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கார். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தா இந்த வாரத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க, அதை தவிர கருப்பு நிற ஆடை விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அயர்ன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க, 2 வீலர் 4 வீலர் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தமாதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 23/9/2024 29/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் 24ஆம் தேதி காலை ஒரு 4-4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறது விசேஷம். அதோட பார்த்தீங்கன்னா 5-7 சம்மந்தப்படுறது. 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன், அவரே 5ஆம் அதிபதி. அதனால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக அதாவது காதலித்தாலும் பேரண்ட்ஸனோட சம்மதத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 24ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 6ஆம் இடம் போகிறார். செவ்வாயோட சம்பந்தம், சந்திர மங்கள யோகம் அமைகிறது, பெரிய ஏற்றம். வீடு, நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும். 7ஆம் அதிபதி 7க்கு 12 இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வரும். அதை தவிர கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 7ஆம் இடத்தில், அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனாக போகிறார். எப்போ அப்படின்னா
6ஆம் தேதி இரவு ஒரு 10:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி காலை வந்து ஒரு 7 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார், ஆட்சி பெற்று போயிருக்கார் 7ஆம் அதிபதி. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா விதமான பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையும் வெற்றி நிச்சயம். கவலைப்படவே தேவையில்லை. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் வலுத்து போகிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 29ஆம் தேதி காத்தால் ஒரு 7:15 மணியிலிருந்து 1ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த வாரம் நீங்கள் வந்து காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. சிவன் கோவிலில் வந்து காலபைரவர்னு ஒரு சன்னதி இருக்கும். அந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.